ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். 2514 தொடக்கப் பள்ளிகள், 365 நடுநிலைப் பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் 3734 பள்ளிகள் 2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன்மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2027-28 கல்வி ஆண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும், திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும், சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலை வாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார். அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப் பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்சார மானியம் வழங்குவதற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 14,43,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர்
உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு 2142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாயும், வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்காக 110 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படும் என்றும், இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்டா குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ரூபாயும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 12 முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்காக 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க 33 கோடி ரூபாயும், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர் நலன் உதவித்தொகை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 1,93,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கு 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய அரசுகள் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கடந்த 2019ஆம் ஆண்டு இதே நாளில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் பதுங்கியிருந்த 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் பேசிய அவர், பணவீக்க விகிதம் 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா தெரிவித்துள்ளார். கயானாவின் 60வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளும் எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் புத்தாக்கம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்தியா கயானா மக்கள் இடையேயான உறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு பபித்ரா மார்கெரிட்டா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தன்வி சர்மா 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யுவானையும், இஷாராணி பருவா 21-18, 15-21, 21-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ ஜோ யுல்லையும், ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ போ பேயையும் வென்றனர்.
தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் திருச்சி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30க்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக்கம் நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.